ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தினம் நடக்கும் சம்பவங்கள். இன்றைக்கு நினைவு கூறுவது, நானும் திருடினேன், நானும் திருடினேன். இந்த வாழ்க்கையில் தப்பே பண்ணாமல் வளர்ந்த மனிதர்கள் வாழ்க்கையை பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல் எனக்கு தோணுது. நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒன்று வீட்டில் பிறந்தா முதல் செல்ல பிள்ளையாக பிறக்கணும். ஏன்னா அப்போ தான் எல்லா சலுகைகளும் கிடைக்கும். அப்போ வீடு, அம்மா வீடும் சரி அப்பா வீடும் சரி கொஞ்சம் வசதியாகவே இருக்கும். மூத்த பேரன்னு சொல்லி நல்ல வசதி கிடைக்கும். இல்லைன்னா கடைசி பேரனாக பிறக்கணும். 5வது 6வது பிறக்கும்போது 7வது பிள்ளைகள் பிறந்தால் அந்த கடைசி பிள்ளைகளுக்கு அண்ணன் தம்பி மாமா வச்சு நல்ல சலுகைகள் கிடைக்கும். இந்த நடுவழியில் பிறந்துக்கிட்டு பாங்கின அடி இருக்குது, ஏகப்பட்ட அடிங்க. எங்கள் வீட்டில் நான் 3வது பிறந்தேன். 5வது 4வது என் தம்பி தங்கச்சிகளுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் எங்கள் அப்பா என்ன சொல்லுவாங்க, கடையில் மிட்டாய் கொடுத்துருங்க, நான் காசு தரேன்னுவாங்க. எங்கள் அப்பா கரெக்டாக கொடுத்துறதுனால என் தம்பி தங்கச்சி கொடுத்துருவாங்க. நான் பெரிய பிள்ளைய, எனக்கு மிட்டாய் கிடையாது. மனசு கஷ்டமாக இருக்கும்ல. எங்கள் ஊரில் ஐஸு வரும், மணலுக்கு அப்போ ரோடுலாம் கிடையாது. என் தம்பி தங்கச்சிக்கு ஐஸ் கடன் கொடுத்துருவாங்க, எங்கள் அப்பா காசு கொடுத்துருவாங்க. எனக்கு காசு கிடையாது, நான் பெரிய பிள்ளையாம். நான் அந்த ஐஸுக்கு ஆசைப்பட்டு அதை மணலில் இந்த வண்டி தள்ளிக்கிட்டே போய் போட்டி போட்டு தள்ளிட்டு வந்தால் அவர் கரைஞ்சி போன ஐஸ் கொடுப்பார், இல்லைன்னா ஐஸ் கட்டி கையில் கொடுத்துட்டு அவருக்கு போயிடுவார். ஏன்னா அவருக்கு லாபம் கம்மி, அவருக்கு ஃப்ரீயாலாம் ஐஸ் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி இருக்கும்போது எங்கள் ஊர் மணலாக இருக்கும். எங்கள் அம்மா கடைக்கு போச்சுன்னாங்கன்னா, எல்லாம் காக்கையாகவா, கையில் காசு தரேன், கீழே போட்டால் மண்ணில் போட்டால் தெரியாது, கையை மூடிட்டு கடையில் போய் பொருள் வாங்கிட்டு வா அப்படின்பாங்க. அன்னைக்கு என்ன பண்ணாங்க, ஒரு 5 ரூபா நோட்டை கையில் கொடுத்துட்டாங்க அப்போ. ஆனால் என்கிட்ட சொன்னது, இல்லை இதில் 2 ரூபா இருக்குது, அதில் இந்த பொருளை வாங்கிட்டு மீதி காசு தருவாங்க, வாங்கிட்டு வான்னு சொல்லி விட்டாங்க. அவங்க சுருக்கு பயிலிருந்து எடுத்து கொடுத்தது 5 ரூபா, ஆனால் என்கிட்ட சொன்னது 2 ரூபா. நான் சொல்கிறது ரொம்ப ஏர்பேக். அந்த 2 ரூபாயை எடுத்துகிட்டு போய் மூடி வச்சதுனால உள்ளே எவ்வளோ காசு இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் நேரடியாக கடைக்கு போனேன், என்னென்ன பொருள் வாங்கன்னு சொன்னேன். அவங்க கொடுத்துட்டு மீதியை 5 ரூபாய்க்கு சில்லறை கொடுத்துட்டாங்க. என்னடா நம்ம அம்மா 2 ரூபா தானே கொடுத்தேன்னு சொன்னால், இதில் 5 ரூபாய்க்கு சில்லறை கொடுக்குற, கடைக்காரி ஏமாந்து கொடுக்குறாருன்னு சொல்லி மனசுக்குள்ளே ஒரே குஷி. கடைக்காரி ஏமாந்துட்டாருன்ட்டு உடனே அந்த மீதி காசை எடுத்துக்கிட்டு ஆசை வந்துட்டு, நம்ம என்னென்ன பொருள்லாம் வாங்கணும் திங்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துடுச்சு. பக்கத்து கடைக்கு போனேன், எரிச்சம்பழம் அது இதுன்னு வாங்கினேன். வீட்டுக்கு வர தூரம் கொஞ்சம் தூரம்தான், கிராமத்து சின்ன கடை. அதுக்குள்ளே அதை திங்கணும் போட்டு மூக்கு போட்டு தின்னுட்டு காசை கொண்டுட்டு வந்தால் கணக்கு கொடுக்க தெரியல. 5 ரூபாயில் 2 ரூபாயில் பொருள் வாங்கி மீதி 5 ரூபாய் கணக்கு வந்தோடனே கணக்கு கொடுக்க தெரியல. எங்கள் அம்மா கிட்ட போனால் காசை கொடுத்தோடனே எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, நம்ம 2 ரூபா கொடுத்தோம், இவ்வளோ பொருள் வாங்கிட்டு வர சொன்னோம், மீதி இவ்வளோ காசு தான் வந்துருக்கு, எக்ஸ்ட்ரா இருக்க அப்படின்னா அவங்க எக்ஸ்ட்ரா காசை வச்சுக்கிட்டு, இல்லை நான் உங்கள்கிட்ட 2 ரூபா கொடுத்தேன், நீ சில்லறை அதிகமாக கொண்டு வந்திருக்க, எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயங்க, தன்னுடைய புள்ள கொடுத்த காசுக்கு மீதி எக்ஸ்ட்ரா காசு கொண்டு வந்தோடனே ஒரு தாய் கேட்குறாங்க, எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. இது கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு பப்பன்னு நான் மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் அப்பா அங்கேருந்து வந்துட்டாங்க. என்னன்னு கேட்டாங்க. இல்லைங்க, இவங்ககிட்ட நான் 2 ரூபா கொடுத்து விட்டேன், இவன் பொருள் வாங்கிட்டு மீதி அதிக காசு கொண்டு வந்திருக்கான், அதான் என்னென்னு புரியலன்னு பேக்கை திறந்து பார்த்தா அவங்க வச்சது ஒரு 5 ரூபா, ஒரு 2 ரூபா இல்லை, என்கிட்ட கொடுத்தது 2 ரூபான்னு நினச்சி கொடுத்ததை 5 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. அப்போ தான் புரியுது. உடனே எங்கள் அப்பா போய் காதை பிடிச்சாங்க. அந்த காதை பிடிச்சிக்கிட்டே கடைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கடையில் போய் இவன் எவ்வளோ கொடுத்தான், அவன் 5 ரூபா கொடுத்தான், எவ்வளோ பொருள் வாங்கிட்டு பக்கத்து கடைக்கு போனால் என்னென்னு கேளுங்கன்னாப்புல. அப்புறமா வேறு புரிஞ்சு போச்சு, நம்ம 5 ரூபாய்க்கு சில்லறை வாங்கி மீதி பொருளை வாங்கினோம். தாங்க ஒரு அடி. இன்னையில் இருந்து உன்னை யார் வேணாலும் ஏமாற்றலாம், ஆனால் நீ யாரையும் ஏமாற்றக்கூடாது. அவங்க யாராவது காசு எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னா திருப்பி கொடுத்துடணும். உன்னை யார் வேணாலும் ஏமாற்றலாம், நீ யாரையும் ஏமாற்றக்கூடாது. காசு கொடுத்தாங்கன்னா திருப்பி கொடுத்துடணும். கடவுள் கிருபையில் இன்னைக்கு வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு
அந்த இடத்த நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்படி ஃபாலோ பண்ணியிருக்கும்போது, நான் ஒரு சின்ன கடை வச்சுருந்தேன். எனக்கு வயசு கம்மி. என்கிட்ட அந்த தொழில்நுட்பமா வேலை செய்கிறவங்க என்னோட வயசு ஜாஸ்தி. என்னோட வயசு ஜாஸ்தி. கைத்தொழில், பெட்டு செய்கிற தொழில். சின்ன பெட்டு கடை வச்சுருக்கேன். அவங்ககிட்ட வேலை செய்துட்டு போகிற நேரத்தில, மீதி நேரத்தில சும்மா உட்காராம அந்த தொழிலை கற்றுக்கிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு வேறு வழியும் கிடையாது. அதிக பணம் கொடுத்து அவங்கள வேலை வச்சு, அவங்களுக்கு கொஞ்சம் கெட்ட பழக்கங்கள்லாம் இருந்துச்சு. அப்போது ஒரு மத்தியான நேரத்தில் ஒரு அம்மா கடைக்கு வருது. அது ஒரு 30 வயசுக்குள்ள நல்லா உடம்பு, நல்லா ஹைட்டு வெயிட்டாக ஒரு பார்க்க டீச்சர் மாதிரி இருக்கிறாங்க. ஒரு வந்துட்டு, "தம்பி ஓனர் இல்லையாப்பான்னு?" கேட்டாங்க. நான் தான் ஓனரு. ஆனால் பாய் வேலை செய்வாங்க. வயசு ஜாஸ்தி. அவர் கொஞ்சம் பேட் ஹேபிட் இருந்ததுனால எங்கேயும் வேலைக்கு சேர்க்க மாட்டாங்க. நான் அதிக சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சு அவர்கிட்ட வேலையும் கற்றுக்கிட்டப்பேன். ஆனால் அவரை தான் ஓனர்னு சொல்லி விடுவேன். ஓனர் வெளியே போயிருக்காங்கங்க, வந்துடுவாங்கன்னு கொஞ்ச நேரத்தில் சாப்பாடுக்கு. உங்கள் ஓனரை எனக்கு 10 வருஷமாக தெரியுமேங்குது. நான் தான் ஓனரு. அவரு வேலை செய்கிறாரு. அவரை நான் ஓனர்னு சொன்னதுனால அந்த அம்மா என்ன சொல்லுது, அவர் எனக்கு 10 வருஷமாக தெரியும். கடை வச்சு 4 வருஷம் கூட ஆகலை. அப்போ எனக்கு சின்ன டவுட் வந்துச்சு. சரி என்னம்மா வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு. அந்த துணி எவ்வளோன்னு கேட்டுச்சு. அது மீட்டர் ரேட்டை சொன்னேன். அந்த துணியில் ஒரு 4 மீட்டர் கொடுங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்துட்டு, சரி நான் வந்தால் பாய் வாங்கிட்டு போய் என் பேர் இது ஒரு டீச்சர் பேரை சொல்லி நான் அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குறேன். அங்கே ஒரு லேடிஸ் ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல் பேரை சொல்லிச்சு. ஸ்கூல் பேரை சொல்லுது. சரி காசு வச்சுருக்கீங்களான்னு. என்ன பார்த்து காசுலாம் கேட்குறீங்க? நான் எவ்வளோ பெரிய ஆள்? உங்கள் ஓனர் எனக்கு எத்தனை வருஷமாக தெரியும். நான் காசு எடுத்துகிட்டு வந்து மறந்துட்டேன். நான் அப்புறம் வந்து தரேன். எனக்கு அந்த துணியை வெட்டி கொடுங்க அப்படின்னுச்சு. ஓனர் இருந்தால் சும்மா கூட கொடுப்பாரு. நான் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னேன். போப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருந்து. எனக்கு ஒரு சந்தேகம். இந்த அம்மா பேசுகிறதுல ஒரு வித்தியாசம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை போக விட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பின்னாடி போனேன். இந்த அம்மா நேரே ஒரு ஜவுளி கடைக்குள்ள போச்சு. அவருக்கு தெரிஞ்சவர். ஜவுளி கடையில் போய் அந்த ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு, ஐயய்யோ! பர்ஸை மறந்து வச்சுட்டு வந்துட்டேனே! நான் ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன். என்ன பண்ணுறது? பில்லில் வேறு போட்டிங்களே! இப்போ வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வரணும். அர்ஜென்ட்டாக கொடுக்கணும்னா அப்படி ஒரு புலம்புனோடனே அவருக்கு ஒரு எண்ணம். இது அந்த அம்மா பக்கத்தில் இருக்க லேடீஸ் ஸ்கூல் டீச்சருங்குது. ஆள் பார்த்தா நல்ல ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கிறாங்க. டீச்சர் மாதிரியே இருக்காங்க. அதனால சரிம்மா நீங்கள் பர்ஸை மறந்து வச்சுட்டீங்க போல் ஸ்கூலில் தானே இருக்குங்கிறீங்க. நீங்கள் போயிட்டு ஸ்டூடெண்ட்டை கொடுத்து அனுப்புங்க. இல்லை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வாங்க. பொருளை எடுத்துகிட்டு போங்கன்னு ஒரு அசால்ட்டு நம்பிக்கையில் கொடுக்குறாரு. நான் உள்ளே போயிட்டேன். உள்ளே போன உடனே அண்ணாச்சி இந்த அம்மா இருங்க, அந்த அம்மாவை தெரியுமான்னேன். டீச்சர்னு சொன்னாங்க அப்படின்னது தான். அந்த அம்மா என்ன பார்த்துச்சு, பொருளை பார்த்துச்சு, கட்ட கட்டன்னு எழுந்துச்சி ஓடி வெளியே போய் ஒரு பஸ்ஸில் ஏறி போயிடுச்சு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், அண்ணாச்சி இந்த அம்மா இந்த மாதிரி கடைக்கு வந்துச்சு, என்கிட்ட இந்த துணி எவ்வளோன்னு கேட்டுச்சு. நான் தான் ஓனர்னு உங்களுக்கு தெரியும். என்கிட்ட வேலை செய்கிற ஒரு பெரியவர், வயசு ஜாஸ்தி பாய், அவரை தான் ஓனர் நினச்சிட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவரை 4 வருஷமாக தெரியும், 5 வருஷமாக தெரியுது. கடைசியில் காசு இல்லைன்னுச்சு. நான் துணி கொடுக்கல. பின்னாடியே வந்தேன். கடைசியில் உங்ககிட்ட வந்துட்டு நான் டீச்சர்னு வேஷம் கொடுத்து டீச்சர் மாதிரி தெரியலனுச்சு அப்படின்னேன். அவருக்கு எப்போவுமே அவரை பற்றி தப்பாக சொல்லுவாங்க. ஒரு மாதிரி சபலமான ஆள் அப்படின்னு இருக்கு. எப்போவுமே ஒரு சபலமான ஆளுன்ட்டு. அவர் வெளியே வந்துட்டு அப்படியே அந்த அம்மாவை கண்ணுக்குள்ளே ரசிச்சுக்கிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். அது இந்த இடத்துல சொல்ல முடியாது. எனக்கு பார்த்துச்சியா, அதை விட அந்த அம்மாவே பெட்டர் போல். அது ஏதோ திட்டம் போட்டு வறுமையா, பழக்க தோஷமா, சூழ்நிலையா என்னன்னு தெரியல. இல்லை அவங்க அம்மா அப்பா அவங்கள சரியான பாதையில் வளர்த்தலையா, இல்லை அதில் அது பெரிய தொழிலதி திருட்டில் பெரிய தொழிலதிபரா என்னன்னு தெரில. ஏன்னா நம்ம இன்னைக்கு பேப்பரை திறந்தாலே இத்தனை ஆயிரம் கோடி கொள்ளை, இத்தனை ஆயிரம் கோடி திருடு, இத்தனை ஆயிரம் கோடி ஏமாத்துதல், அண்ணன் தம்பியை விட்டுதல், மாமா அமைச்சு விட்டுதல், வீடு புகுந்து கொள்ளையடிக்கிறது, இது எல்லாம் என்ன அவங்களுக்கெல்லாம் அவார்டு பட்டம் கொடுக்குறதுக்கா செய்கிறாங்க? இதெல்லாம் படிக்காதவங்களா செய்கிறாங்க? ஒரு சிட் ஃபண்ட்ஸில் போய் ஏமாந்து போகிறவங்களா இருக்கட்டும், படித்தவங்களா இருக்கிறாங்க. ஒரு பெரிய பெரிய கொள்ளைகள் அடிக்கிறவங்க பாருங்கள், படித்தவங்களா இருக்கிறாங்க. ஒரு கூலி தொழிலாளியோ, ஒரு விவசாய கூலி தொழிலாளியோ அன்றாடு தனக்குன்னு ஒரு வேலையை சம்பாதிச்சு வழி நடத்துறவங்க திருடுறாங்களா? ஒரு விலையடிக்கிறவங்க ஒரு 1000 ரூபா 500 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க போய் எங்கேயாவது பெரிய லெவலில் திருடனா இருக்கா? இல்லை இல்லை. ஃபோனை போட்டு நான் இந்த பேங்கில் இருந்து பேசுகிறேன், நான் மேனேஜர் பேசுகிறேன்னு சொல்லி லாங்குவேஜில் பேசுகிறான். அது சிஸ்டமேட்டிக்கில் கொள்ளையடிக்கிறான், பணங்களை சம்பாதிக்கிறாங்க. இவங்கெல்லாம் எப்படி சம்பாதிக்கிறாங்க? இந்த உலகத்தில் நானும் சின்ன ஒரு தப்பு பண்ணேன், திருடினேன்.
எங்கள் அப்பா ஒரு நல்வழியை சொல்லி கொடுத்தாங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடவுள் என்ன போதுங்கிற அளவுக்கு ஆசீர்வதிச்சிருக்காரு. அந்த அம்மாவுக்கு கடவுள் தான் அந்த மாதிரி ஆசீர்வதிச்சிருக்காரு. அந்த அம்மாவோட மோசமானவர் அந்த கடைக்காரர். அதை நான் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவர் ஒரு இதுவாக சொன்னார். ஸோ எல்லா நன்மைக்கே கடவுள் சொல்லுகிறார், திருடி தின்பது தன் கையை சாப்பிடுவது போல வேதத்தில் ஒரு இடத்துல இருக்குது. உண்மையாக இருங்க, கடவுளுக்கு பயந்துருங்க. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்துக்கு அதிபதியாகலாம். ஆம், நம் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்து அநேகத்துக்கு அதிபதியாகும். கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமென்.